friends, welcome back to our channel. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிபே அக்கவுண்ட்ல இருந்து சிஎஸ்சி வாலெட்டுக்கு வந்து எப்படி வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கீங்க அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிஜிபே அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிங்க, அதாவது லாகின் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய சிஎஸ்சி ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஓகே, பாட்டமில் பாருங்கள் ஓடிபி பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து பார்த்து என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட் கேட்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய ஃபிங்கர் வந்து அதில் வந்து வச்சுக்கிங்க. புட் யுவர் ஃபிங்கர்னு கேட்குது பாருங்கள். ஸோ உங்களுடைய டிவைஸில் வந்து உங்களுடைய ஃபிங்கர் வந்து நீங்கள் வந்து வச்சு லாகின் பண்ணீங்க. ஸோ வெரிஃபை ஆகணும். கேப்சர் சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்க. ஸோ நம்ம வந்து கையை எடுத்துடலாம். ஸோ லாகின் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஜிபே அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பாருங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்டில் வித்ட்ரா, மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ், வேலட் டாப் அப், கார்டு அண்ட் பின், பே அவுட், பாஸ்புக், லாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் டாப் அப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலட் டாப் அப்பில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டாப் அப் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஸோ பே அவுட் இன் ப்ராசஸ்னு வருது பாருங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிபே அக்கௌண்ட்லேருந்து 500 வந்து டிடக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய சிஎஸ்சியோடைய ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து வேலட் வந்து டாப் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கான சிஎஸ்சியோட அக்கௌண்ட்டில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி வந்து சிஎஸ்சி வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரீலோட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரீலோட் ஆகிட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஏறி இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு 500 வந்து டாப் அப் வந்து நம்மளுடைய டிஜிபே அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய சிஎஸ்சி அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிபே அக்கௌண்ட் வந்து சிஎஸ்சி அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பண்ணலாம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.